ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் ஆச்சரியமான சன்னிவேஷம். ராமன் பிறந்த நன்னாள் திதி நவமி. இதற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள். திவ்யதேசங்கள் 108, 40ஆம் சோழம், 2 நடுநாடு, தொண்டை நாடு 22, பாண்டிய நாடு 18. 18 பாண்டிய நாட்டு திவ்யதேசங்களில் தாமிரபரணி என்கின்ற ஆச்சரியமான பொருணை என்கின்ற நதி பிரவகித்து வரக்கூடிய ஒரு சன்னிவேஷம் நவத்திருப்பதிகள்னு பேர். எப்படி நம்ம திருநாங்கூர் திவ்யதேசங்களுக்கெல்லாம் போனேன்னா திருமங்கையாழ்வார் குத்தகைக்கு எடுத்துட்டார். திருநாங்கூர் திவ்யதேசங்கள் ஏறத்தாழ ஆத்தான திவ்யதேசங்களும் திருமங்கையாழ்வார் பாடினது. இதே இந்த நவத்திருப்பதிகள் கேரளால இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்லாம் பார்த்தேன்னா நம்மாழ்வார் பாடினது. அதுல இந்த தாமிரபரணி ஆத்துக்கு வடபுறம் தென்புறம் மாத்தி 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 திவ்யதேசங்கள் வரும். அழகான ஒரு திவ்யதேசம் திருக்கோளூர். பெருமாளுக்கு வைத்தமாநிதி என்று பெயர். அந்த வைத்தமாநிதியின் சன்னிவேஷத்தில் ஒரு பெண் பிள்ளை வாழ்ந்து வந்தாளாம். அந்த பெண் பிள்ளை யாருன்னே தெரியாது. நேற்றைய தினம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பத்தி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டிற்று. ஷபரின்னு ஒரு பெண்மணி. யார் அந்த ஷபரி தெரியாது. ஷபரிங்கிறது அவ ஷபரஜாதியை சார்ந்தபடியால் ஷபரி. அவ பேர் என்ன தெரியாது. ஷபரிங்கிறது அவ பேர் இல்ல. அவ பேர் என்ன நமக்கு தெரியாது. பகவான் பக்தன் பக்தை யாராக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு சென்று அருள்வார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் தான் ஷபரி. ஷபரி யாருன்னே தெரியாது. ஆதார் கார்டும் இல்ல, இந்த கார்டும் இல்ல, அன்டாக்குமெண்டட்னு இப்ப யூஎஸ்ல சொல்றா பாருங்க. கிட்டத்தட்ட அன்டாக்குமெண்டடா தான் இருந்தா. நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி ஷபரின்னு தேசிகன். அப்பேற்பட்ட இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையும் அப்படிதான். இவ யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா திருக்கோளூர் பெண் பிள்ளையின் இடத்துக்கு சென்றார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர். அவர் ஊருக்குள்ளே பிரவேசிக்கும் போது இவ அழுதுண்டே வெளியில போறா. என்ன இது சரி, நிமித்தம் சரியா இல்லையே, எது கழறா அப்படின்னு இவர் கேட்கிறார். எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தேன்னு கேட்கிறார். அப்ப அவ சொன்னாலாம், எனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ஊரில் வாழ அப்படின்னு. என்ன தகுதி இருக்குங்கிறத மட்டும் சொல்லல, இவா பண்ணிருக்கிறத நான் பண்ணேனா இந்த ஊரில் வாழ, இன்னார் செய்ததை செய்தேனா நான் இந்த ஊரில் வாழன்னு 81 வார்த்தைகள் சொல்றா. வார்த்தைகள்னா வரிகள். இது திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைகள்னு வேணா வச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு ரகசியங்கள்னு பெரியோர்கள் இட்டார்கள். காரணம் என்னன்னா, இதுல பல விஷயங்களை நுட்பமாக பார்த்தால்தான் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கிறதும் நமக்கு தெரிய வரும். 81 வார்த்தைகள் சொன்னா அவ ஒரு ஆர்வ பெருக்கு பக்தியின் ஒரு மிகுதியில சொல்லிண்டே வந்தா. அப்ப என்ன ஆகும்னா, ராமாயணத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவோம், பாரதத்தை பத்தி சொல்லுவோம், ஆழ்வாரை பத்தி சொல்லுவோம், ஆச்சாரியனை பத்தி சொல்லுவோம். இப்படி மாத்தி 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 வரும். அப்ப என்ன ஆகும்னா, உபன்யாசம் சொல்ற வாழ்க்கை இப்ப ராமாயணம் சொல்லிட்டோ அடுத்த வரி நான் பாரதத்துக்கு போனோம், பாரதத்துல இருந்து திருப்பி ஆச்சாரியன் கிட்ட வரணும். அதெல்லாம் வேண்டாம். நம்மளால முடிஞ்சது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. சொன்ன வார்த்தையை அட்லீஸ்ட் கொஞ்சம் நீட்டா தொகுக்க முடியும். இதுக்கு பக்கெட்டிங்னு பேரு, கேட்டகரைஸ் பண்றது. அதான் அந்தந்த இப்ப அஞ்சரை பெட்டியில எப்படி அதான் அந்தந்த இடத்துல வச்சிருக்கோமோ, ராமாயண சம்பந்தமான வார்த்தைகள் ஒரு 20 வார்த்தைகள், அதை தொகுத்து நேற்றைய தினம் சொன்னோம். 20 வார்த்தை ராமாயண சம்பந்தமா சொன்னா. விஸ்வாமித்ரர் தொடங்கி வசிஷ்டர் தொடங்கி கடைசியில வால்மீகி மகரிஷி வரை 20 வார்த்தைகள் ராமாயணத்தோடு சம்பந்தம் பெற்ற வார்த்தைகளை நேற்றைய தினம் முதல் நாள் அனுபவித்தோம். நேற்றைய தினம் சன்னிவேஷமும் ராம நவமியா வேற இருந்துட்டோம். இன்றைய தினம் நாம 2 கிரந்தங்களை கலக்க போறோம். இல்ல 3. ஒண்ணு என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்கள், கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகங்கள்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. இப்ப நான் 18,000 சொல்லிட்டேன் இல்லையா, என்ன டிஸ்ப்ரூவ் பண்றதுக்குன்னே ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீங்க குரோக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஓபன் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு, ஆஸ்க் பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் கேட்டேன்னா அது சொல்லும் 16,585 ஸ்லோகங்கள். பார்த்தேன்னா துஷ்யந்த் தப்பா சொல்லிட்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கே 4-5 பேர் இருக்கா. பெரியோர்கள் நமக்கு சொல்லுவது 18,000 ஸ்லோகம். அது 14,000 சொச்சமாவும் இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 16,000 இருக்கலாம். கால கணக்குல நிறைய காணாம போயிருக்கலாம். அதை பத்தி நமக்கு சர்ச்சை இல்லை. இது 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்களை உட்கொண்டது ஆச்சரியமான ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம். அடுத்தது 18 பர்வாக்களை தன்னிடத்தில் கொண்டது சபாதலக்ஷ கிரந்தம் ஸ்ரீ மகாபாரதம். 3வது மகாபாரதத்துக்கு ஒரு அனுகுணமாய் கூடவே வரக்கூடிய ஒரு கிரந்தம், அப்பெண்டிக்ஸ் சொல்லுவோம், அதுதான் ஹரிவம்சம். அதனால நேற்றைய தினம் 20 வார்த்தைகள் ராமாயணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20 வார்த்தைகள் பாகவதம் பிளஸ் பாரதம் பிளஸ் ஹரிவம்சம் மிக்ஸ்.
இப்போ வேக்சின் எல்லாம் கொடுக்கும்போது பென்டாவேலண்ட்னு வரும். 3-4 வியாதிகளுக்கு சேர்ந்து ஒரு வேக்சின் கொடுக்கலாம். இப்ப MMRன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 3 வியாதி, மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லா அப்படின்னு பேரு. அது 3த்தையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நமக்கும் தாபத்ரயம், இந்த தாபத்ரயத்தை போக்குவதற்கு 3 கிரந்தங்களின் சேர்த்தியா பெண் பிள்ளை 20 வார்த்தைகள் சொல்லியிருக்கா. அப்ப நேத்து 20, இன்னைக்கு 20 சொல்லணும்னு வச்சிருக்கேன். அதோட சேர்த்து 10 சொல்ல போறேன். அந்த 10 எதுன்னா ஆழ்வார்களை பத்தி அந்த பெண் பிள்ளை 10 சொல்லியிருக்கா. அப்ப நேற்றைய தினம் 20, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20 + 10 பார்க்கணும். 20 + 30 வச்சுட்டேன்னா 50, சேஷம் மிஞ்சி இருப்பது ஒரு 31 ரகசியங்கள். அது நாளைய தினம் பார்ப்போம். அது ஆச்சாரிய வரியர்களோடு சம்பந்தம் பெற்றது. முதல்ல அந்த பெண் பிள்ளை சொல்றா, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. பொதுவா யார் எங்க அப்பா யாருன்னு கேட்பா? ஒருவேளை அந்த குழந்தைக்கு சன்னிவேஷம் அப்பா இல்லாத சமயத்துல பிறந்துடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் உதாரணம் இருக்கு. இப்போ அபிமன்யுவின் பிள்ளை பரீட்சித் பிறக்கும் போது அபிமன்யு இல்ல. அப்ப அந்த குழந்தை கேட்கும், அப்பா எங்கேன்னு கேட்கும். எத்தனையோ நம்ம தேசத்துக்காக போராடக்கூடிய ராணுவ வீரர்கள் போர்க்களத்தில் தோற்றுனா என்ன, எதிராளிகள் அவர்களை கொன்னு தீர்க்கும் போது, இவர்கள் தங்கள் உடம்பை நாட்டுக்காக தியாகம் செய்யும் போது பத்னி கர்ப்பவதியா இருந்தா பிறந்த குழந்தை கேட்கும், அப்பா எங்கேன்னுட்டு. ஆனா துருவனுக்கு அப்படிலாம் இல்ல. உத்தானபாதன் ஒன்னும் பெரிய போர்க்களத்துக்குலாம் ஒண்ணும் போயிடல, பார்டருக்குலாம் போயிடல. அப்படின்னா உத்தானபாதன் இருக்கும் போது அந்த பிள்ளை ஏன் அப்படி கேட்கணும்னா, இது ஒரு சின்ன சரித்திரம், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேள். உத்தானபாதன் நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூர் சுருச்சிர் நதராமபீஷ்டியான்னு பட்டத்திரில் ஸ்ரீமன் நாராயணியத்துல எடுக்கிறார். ஒரு ராஜா, மனுவின் பிள்ளை, அவருக்கு உத்தானபாதன்னு பேர். அந்த உத்தானபாதனுக்கு 2 பத்னி, சுனீதி, சுருச்சி. இந்த சுனீதிக்கு ஒரு பிள்ளை துருவன், சுருச்சிக்கு பிள்ளைதான் உத்தமன். பேர் தான் உத்தமன், அது அனுத்தமன், உத்தமனே கிடையாது. அதனால அந்த உத்தமன் இப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்ப படமே எடுக்கிறா, உத்தம வில்லன். வில்லன்ல கூட நல்லவா இருக்கா போல இருக்கு. வில்லன் ஏதோ உத்தம புருஷன் கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப வில்லன்ல உத்தம வில்லன். இந்த பிள்ளைக்கு உத்தமன்னு பேரு. அந்த பிள்ளைக்கு அப்பாவின் மடியில் அமர வேண்டும் என்கின்ற அபிலாஷை. ஓடி சென்றது, அப்பாவின் மடியில் அமர்ந்தது. நன்னா ஜம்முன்னு உட்கார்ந்து கொடுத்தோம் அப்பா மடியில. அப்பா மடியில உட்கார்ந்துட்ட பிறகு அந்த குழந்தையை அப்பா நன்னா கோதி கொடுத்து நன்னா ஜம்முன்னு பார்த்து கொண்டே வந்தார். அந்த ஜாயா பபூஹு, அந்த பிள்ளைக்கு அப்பாவின் ஒரு அன்பு பெற வேண்டும் என்கின்ற அபிலாஷை ஏற்பட்டது. உடனே அப்பா நன்னா கோதிலாம் விட்டார். இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. தூணுக்கு பின்னாடி இன்னொரு குழந்தை பார்த்துட்டு இருந்தது. அதுதான் இன்னொரு பிள்ளை துருவன், மூத்த பிள்ளை. அதுக்கு என்ன ஆசைன்னா, அப்பாயோட இன்னொரு மடி காலியா தானே இருக்கு, நான் போய் உட்காந்துக்கலாமேன்னு அந்த அப்பா கிட்ட கிடுகிடுன்னு ஓடி வந்தது. அந்த பிள்ளை அமர்ந்தது. அப்பா கோதி விடணும் நினைச்சார். அப்பாவுக்கு ஒண்ணு துர்குணம் எல்லாம் கிடையாது. அந்த சமயத்தில் அந்த குழந்தையின் கழுத்தை யாரோ பிடிச்சா மாதிரி இருக்கு. பிடிச்சுட்டு சும்மா இல்ல, அந்த பெண் சொன்னாலாம், உனக்கு உங்க அப்பா கிட்ட நன்றாக அன்பு பெற வேண்டும் என்கின்ற ஆசை, என் வயிற்றில் நீ பிறந்தாயா இப்பேற்பட்ட அன்பை பெற? How dare you can even imagine that you can be recipient of your father's love when you're not born of me? என் வயிற்றில் பிறக்காத நீ ஒரு நாளும் தந்தையின் அன்புக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு குழந்தை, 4 வயசு குழந்தை கிட்ட என் வயிற்றுல பிறந்தையா ஓ வயிற்றுல பிறந்தையாலாம் கேட்டா. இந்த குழந்தைக்கு பொல கண்ணுல இருந்து ஜலம். அது சுத்தி முத்தி பார்த்தா தன்னுடைய சித்தி, அதாவது உத்தமனுடைய அம்மா சுருச்சி சொல்லியிருக்கா, நீ சுனீதியின் பிள்ளை, சுனீதியின் பிள்ளையானவன் எப்படி நான் பெத்த பிள்ளை பெரும் அன்பை ஆசைப்படலாம் சொல்லிட்டா. குழந்தைக்கு ஒரே துக்கம். அம்மா கிட்ட போய் அழுதுது, அம்மா நான் என்னமா பண்ணட்டும்? நவத் சன்று பதேர் திஷ்யம் பவானாரோடுமர்ஹதி நக்ரிஹீதோ மயா யத்வம் குக்ஷாவபி நிருபாத்மஜஹ தபசாராத்ய புருஷம் தஸ்யைவ அனுக்ரஹேண மே கர்ப்பேத்வம் சாத்யாத்மானம் யதிச்சசி நிருபாசனம். இப்படியெல்லாம் சொன்னோன்னு அந்த குழந்தை போய் சுனீதி கிட்ட அழறது, அம்மா நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? அப்ப அந்த அவ அம்மாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை நான் பண்ண பூர்வ ஜென்ம கர்மா உன்னை தாக்குறதோ என்னமோடா கண்ணா, நான் பண்ண கர்மாவினால் என் குழந்தையான நீ கஷ்டப்படுற, உனக்கு உங்க அப்பாவின் அன்பு பெற வேண்டும் என்கின்ற அவா இருக்கின்றது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேடா ராஜான்னு சொல்லும் போது அந்த குழந்தை பொலான்னு அந்த துக்கம், ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் கோபம், அது உதடெல்லாம் துடிச்சுட்டு இருந்ததா, அதெல்லாம் சொல்றார் வியாசர். துடிச்சுட்டு இருந்தது, அது நேர போச்சு.
அப்பதான் பாகவதம் என்ன சொல்றதுன்னா, நாரத மகரிஷி உபதேசம் பண்ணார் துவாதசாட்சரி. இதே விஷ்ணு புராணம் சொல்றது சப்த ரிஷிகள் உபதேசம் பண்ணாளா, அச்சுதன் ஆராதனம் பண்ணு, கோவிந்தன் ஆராதனம் பண்ணுன்னு. உடனே அந்த குழந்தை 4-5 வயசு கூட ஆகல, என்ன ஒரு வைராகியத்தோடு துவாதசாட்சரியை நன்றாக உபதேசம் பெற்ற பிள்ளை காட்டுக்கு சென்றது. 3 மாதங்கள், அந்த 3 மாதங்கள கணக்கெல்லாம் சொல்லுவா. முதல் மாசம் அது வெறும் ஜூஸ் மட்டும் தான் சாப்பிட்டுதான், பாதரா ஜூஸ் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கு. அப்புறம் அடுத்த மாசம் கொஞ்சம் வெறும் காஞ்ச இலைய மட்டும் சாப்பிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அப்பக்ஷா, நன்றாக ஜலத்தை பருகியது. அப்புறம் காற்றின் மூலமாகவே வாழ்ந்தது. ஜூஸ்லேருந்து ஆரம்பிச்சு காஞ்ச இலைக்கு போய், அங்கேருந்து ஜலத்துக்கு போய், அங்கேருந்து காற்றில் வாழ்ந்தது இந்த பிள்ளை. பிள்ளையின் அந்த வைராகியத்தையும் தேஜஸையும் கண்ட தேவர்கள் பகவான் கிட்ட முறையிட, பகவான் பிரத்யக்ஷமாக தோன்றினார். கருட வாகனத்தில் தோன்றிய பிறகு பகவானை பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பகவான் சாட்சாத்து சந்திரனை போல இருப்பார், குளிர்விப்பார். சந்திரமா மனசோஜாதகான்னு சொல்றது வேதம். அதனால சந்திரனே அவர் மனசுலேருந்து தான் வந்தார்னா கூலா இருப்பார். இப்ப ஆங்கிலத்துல கூல் அப்படின்னா 2 அர்த்தம். ஒண்ணு குளிர்ச்சி, இன்னொன்னு கோவப்படாதவர். ப்ரோ, கூலா இரு ப்ரோ. இப்ப ப்ரோ தானே எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ப்ரோ கூலா இருங்கோ ப்ரோ அப்படின்னுட்டா அவர் சாந்தமா இருக்கணும்னு அர்த்தம். இன்னொன்னு குளிர்ச்சி, சந்திரன் குளிர்ச்சியாவும் இருப்பார், கூலாவும் இருப்பார், இதுக்கோ கோவமே பட மாட்டார். அதனால பெருமாள் அப்படி பிரத்யட்சமாக தோன்றிய பிறகு இந்த குழந்தைக்கு துக்கமா, இது வரைக்கும் துக்கம் வந்துருத்தோம், அதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா. பெருமாள் ஸ்பர்ஷம், அதாவது சங்கத்தை தொட்ட அந்த அழகான கைகளால் இந்த குழந்தைக்கு இப்படி தொட்டாராம். தொட்ட உடனே சோகம்ங்கிறது ஸ்லோகமாக மாறி துருவஸ்துதியாக மாறியது. அப்படின்னா அந்த குழந்தையை அரவணைத்து கொண்டு கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, ராஜா கண்ணே என்று பகவான் கொஞ்சினாராம். இந்த குழந்தைதான் ஒரு காலத்துல தந்தையின் அன்புக்காக ஏங்கியதல்லவா. அந்த தந்தையின் அன்புக்காக ஏங்கிய குழந்தைக்கு தந்தையின் அன்பு கிட்டிற்று. அப்பேற்பட்ட குழந்தையை ஞாபகம் வச்சுன்னு இந்த பெண் பிள்ளை சொல்றா, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. துருவனை போல தந்தை எங்கேன்னு கேட்டேனா. இப்ப நம்மாத்து குழந்தைய இந்த அப்பா கூச்சுடுறாருன்னு வச்சுக்கோ, அது ஒண்ணு கண்டுக்கவே கண்டுக்காது, அது சேம் டு யூன்னு சொல்லிட்டு போயிடும். ரொம்ப சீரியஸா எடுத்துக்கக்கூடிய குழந்தை. அடுத்தது, இங்கும் உண்டென்றேனோ பிரஹ்லாதனை போலே. இங்கும் உண்டு என்றேனோ பிரஹ்லாதனை போலே. இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இத தனியா நான் உபன்யாசமாவே சொல்லியிருக்கேன். 6 சாட்சிகள்னு பேர். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத் ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதாரியாத் அகசோஷணாத் அகணித ஸ்ரேய பத பிராபணாத் சேவ்ய ஸ்ரீபதி ரேகையேவ ஜகதாம் ஏதேஜ ஷட் சாட்சிணா பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட் பாஞ்சாலஹல்யா துருவகான்னு ஒரு ஸ்லோகம். அதாவது 6 சாட்சிகள் பெருமாளுடைய கருணைக்கு பாத்திரபூதர்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார். என்ன சுவாமி கேஸ் போட்டார்? என்ன கேஸ் போட்டார்னா, பகவானுக்கு கருணையே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். உடனே பகவானுக்கு கருணை உண்டுன்னு சாட்சி சொல்றதுக்கு 4-5 அட்வொகேட்டாவது வர வேண்டாமா? அப்ப ஆச்சாரியன்கிற அட்வொகேட் போனாராம். அவர் சொன்னாராம், 6 சாட்சியை கூட்டுன்னு வந்திருக்கேன், பகவானுடைய கருணைக்கு பாத்திரபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். Those who have been recipients of Bhagavan's mercy are going to be the 6 witnesses னு சொன்னாலாம். முதல் விட்னஸ் பிரஹ்லாதா பிரஹ்லாதா பிரஹ்லாதா. பிரஹ்லாதன் நின்னுட்டார். பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை ஞாபகம் வச்சுட்டுதான் இந்த பெண் பிள்ளை சொல்றாள், இங்கும் உண்டு என்றேனோ பிரஹ்லாதனை போலே. ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். ரொம்ப போல, ஏன்னா நரசிம்மாவதாரம்ங்கிறது ஒரு மேக்னெட் மாதிரி சட்டுன்னு இழுத்துடுத்துன்னு வச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய 30 ரகசியங்கள் ஓடவே ஓடாது. நரசிம்மருங்கிற அவதாரம் ரொம்ப அழகான அவதாரம். ஏன் சொல்றேன் கேளுங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறா பாருங்க குழந்தைகள், அப்பெல்லாம் இந்த டெக்னிக்ஸ் கத்து தருவா. எப்பவுமே நீங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அமிச்சேன்னா, ஒரு கொஸ்டின் இருந்துதானே அதுக்கு எப்படி விடை சொல்லுவது அப்படிங்கிறது தான் அந்த கோச்சிங் கிளாஸோட எண்ணமே. டக்கு டக்குன்னு சொல்லணும். ஏன்னா 100 கொஸ்டின் ஒரு 60 நிமிஷத்துல சொல்லணும்னா இந்த குழந்தை ரொம்ப ஆத்ம சிந்தனம் பண்ணி பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டு இதை ஆன்சர் பண்றதுக்குள்ள டைம் ஆயிடும். டக்குன்னு இதுதான் கொஸ்டினா இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியணும், அந்த டெக்னிக். அதுல எங்களுக்கெல்லாம் சொல்லும் போது கிஸ் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கான். கீப் இட் சிம்பிள் அண்ட் ஷார்ட். ரொம்ப அழகான ஒரு பிரின்சிபல். அதுதான் நரசிம்மாவதாரம். ராமர் பிறந்தார், வளர்ந்தார். ஏதோ அவருடைய நோக்கம் என்ன? பித்ருவாக்கிய பரிபாலனத்தை காண்பிக்க வேண்டும், தந்தை சொல்லை காப்பாற்ற வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணம். அதை விட்டுவிட்டார். காட்டுல போனார், நடந்தார், யாரோட எல்லாம் சங்காத்தம் வச்சுட்டார், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப், இவா யாரோட என்னென்னவோ சொல்லி ராமாயணத்துல
தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்சன்னு சொல்லி எவ்வளவோ வருஷம் ஓடி எடுத்தோம். கிருஷ்ணாவதாரம் பார்த்தேன்னா அதுவும் 125 வருஷம். அதுல பார்த்தேன்னா குறவையோடு கூத்து ஆடுவது என்னென்னவோ பண்ணார். ஒரு சாதுவை பரித்ராணம் செய்வது ரட்சணம் செய்வதுன்னா நரசிம்மர் கிட்ட தான் கத்துக்கணும். வந்தார், முடிச்சார், கிளம்பினார், டக்குன்னு ஆயிடுச்சு. அதுல ஒண்ணும் அது நரசிம்ம அவதாரத்துக்கு அதுதான் பெருமை. நீங்க ஆரம்பிச்சேன்னா இப்ப ராமாயணத்தை நவாகம் சொல்லணும், கிருஷ்ணாவதாரம் சொல்லிட்டே போனோம். நரசிம்ம அவதாரம் டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடலாம். ஏன்னா அவர் அவ்வளவு டக்குன்னு போயிட்டார். காரணம் என்னன்னா அந்த குழந்தையின் பக்தி. இந்த 2 விஷயங்கள் நீங்கள்லாம் நரசிம்ம அவதாரத்தை நிறைய தெரிஞ்சிருப்பேள். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்ங்கிறது பாகவத ஸ்லோகம். இல்ல என்னன்னா அந்த ஹிரண்யகசிபுவுக்கு பல வரங்கள் கொடுத்தது சாக்ஷாத் பிரம்மா, பெருமாளோட பிள்ளைதான். அந்த பிரம்மாவின் அந்த கொடுத்த வரங்களையும் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ஒன்று, குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் மெய்ப்பிக்க வேண்டும். 2 விஷயம் இருக்கு. இப்ப பகவான் நினைச்சாருன்னா பிரம்மாவின் சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுல அவர் நேரவே வரலாம், வதம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிவிடலாம். பிரம்மா ஒரு கேள்வியும் கேசு கீஸ் எல்லாம் போடவே முடியாது. ஆயினும் அந்த பிரம்மாவினுடைய வார்த்தையை மீறிக்கொண்டு பகவான் வந்துட்டார்னா பிரம்மாவுடைய வரத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அப்புறம் யார் பிரம்மாவை நோக்கி தபஸ் இருப்பா? அப்ப பிரம்மாவின் கொடுத்த வரத்தையும் பூர்த்தி பண்ணணும், அதே சமயத்தில் அந்த குழந்தை சொல்லக்கூடிய வார்த்தையையும் பூர்த்தி பண்ணணும். அது பெரிய ரொம்ப டெக்னிக், ஒரு பெரிய விஷயம். அது இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். அது என்னவோ ஒரு 20-30 வருஷங்களா தர்மத்துல, சனாதன தர்மத்துல, ஹிந்து மதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய கிரந்தங்கள்ல யாரெல்லாம் நம்ம பெருமாள் நிரசனம் பண்ணியிருக்காரோ, நிரசனம்னா என்ன, அந்த இடத்துல அந்த குணம் சரியா இருக்காது நிரசனம் பண்ணியிருக்காளோ அவர்களை சப்போர்ட் பண்றதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருப்பா. இப்ப ராமர் ராவணனை எதிர்த்துட்டாருன்னா அவ்வளவுதான் போச்சு. இப்ப ராவணன் தான் ஹீரோ, எங்களுக்கு ராவணன். அடுத்து இப்ப நீங்க நரகாசுரனை பத்தி பேசினா நரகாசுரன் தான் நல்லவன். இப்ப நீங்க எதெல்லாம் எதிர்ப்பா சொல்லல. இப்ப ஹிரண்யகசிபு யார் பிள்ளை? கஷ்யபர் பிள்ளை. கஷ்யபர் யாரு? பிராமணர். என்ன பண்ணலாம்? ஹிரண்யகசிபுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தவறு யார் செய்தாலும் தவறுதான். அது ஆணா பெண்ணா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா, இந்த மதமா அந்த மதமா இல்ல. A crime is a crime. A person who commits a crime is a criminal. அந்த குழந்தையை பாடாக படுத்தினது தந்தையாக இருந்தாலும் கிரிமினல் தான். You should deal Hiranyakashipu as a criminal. கஷ்யபர் பிள்ளை பிராமணர், ஆண், ராஜா, பிரஹ்லாதனுடைய அப்பா அப்படின்லாம் பார்க்கப்படாது. தப்பு பண்ணா தப்புதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இந்த ஹிரண்யகசிபுவுக்கு தன்னுடைய பிராதாவை கொன்று விட்டார்களே என்கின்ற ஒரு ஆதங்கம். ஏன்னா இந்த ஹிரண்யாக்ஷன் இட் வாஸ் நாட் அ ஃபுல் பாடி, மியூட்டிலேட்டட் பாடியா அந்த வராகம் என்ன பண்ணி கொடுத்து கண்ணாபுனா கிழிச்சு போட்டுருக்கு. கண்ணு காது மூக்கு என்னென்னவோ ஒரு மாதிரி வந்த உடனே பார்த்தான், என்னுடைய பிராதாக்கு இப்படி நடந்து கொடுத்தேங்கிறதுக்காக நேரே தவம் மேற்கொள்வதற்காக சென்றான். பிரம்மா பிரத்யக்ஷமானார். இந்த அசுரர்கள் கிட்டே இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு, ரொம்ப கஷ்டமா உழைப்பான், நல்ல உழைப்பாளிகள். இந்திரன் எல்லாம் பார்த்தா ரொம்ப உழைப்பாளிகள் அசுரர்கள் தான். ஆனா கிடைச்ச வரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவர்கள். பாரதியார் சொன்னாரே, நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. இப்போ பேர் சொல்லாம சொல்றேன். இப்ப நிறைய ஒரு 20-30 வருஷமா இந்த நாட்டுல ஒரு வெடிகுண்டு வெடிச்சுடுத்தோ, இவா ஒரு பில்டிங்குள்ள பிளைட் வழியா போயிட்டா, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்டவர்கள் எவ்வளவோ விதத்தில் படித்தவர்கள். இந்த வெடிகுண்டெல்லாம் வச்சவா நீங்க பார்த்தேன்னா இல்ல இன்ஜினியரிங்கா இருப்பா, பிஹெச்டியா இருப்பா, சாதாரணமா இல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சவா. ஏன் இவாளுக்கு இப்படி புத்தி போச்சு? அதுதான் தெரியல. அதேதான் ஹிரண்யகசிபு. இந்த காலத்துல நம்ம எப்படி வெடிகுண்டு அத்தியாதிகள் எல்லாம் சொல்றோமோ அந்த காலத்து வெடிகுண்டுக்காரர் தான் ஹிரண்யகசிபு. நன்னா உழைச்சார், நன்னா படிச்சார், வேதம் படிச்சார், அப்பா கிட்ட வேதாத்தியாயனம் ஆச்சு, எல்லாம் பண்ணார். ஆனா பிரயோஜனம் இல்ல. பிரம்மா கிட்ட பிரார்த்தித்தார், மரணம் இல்லாத வரத்தை எனக்கு கொடு. இது மறுபடியும் ஏன் நம்ம இந்த புராணங்கள்லாம் படிக்கணும்னு கேட்கலாம். இப்ப உங்க குழந்தைகளே நாளை கேட்கலாம், பாட்டி வை பாட்டி சேம் ஸ்டோரி தட் ஹிரண்யகசிபு, வை ஷுட் ஐ ஸ்டடி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் ஸ்டோரி பாட்டி, தட் மேன் லயன் வில் கம் அவுட் ஆஃப் தட் பில்லர், நோ, வை ஷுட் ஐ ரீட் த சேம் ஸ்டோரி? சேம் ஸ்டோரி எதுக்குன்னா மரணம் நிச்சயம்ங்கிற புத்தி நமக்கு வரணும். நான் அடிக்கடி சொல்வேன், யக்ஷ பிரஷ்னத்துல ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்பான் யக்ஷன். எது ஆச்சரியம்னு கேட்பான், வாட் இஸ் சோ சர்ப்ரைசிங்னு கேட்பான். எது சர்ப்ரைசிங்கிறச்ச அவன் சொல்லக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான். என்ன சர்ப்ரைசிங் அப்படின்னா, யாரு இந்த உலகத்தில் பிறக்கின்றார்களோ, நமக்கு தெரிஞ்சவா ரொம்ப நம்ம பழகக்கூடியவர்கள் ஒரு நாள் போயிடுறான். அவ போன பிறகு நம்ம கொஞ்சம் வியசனப்படுவோம், ஐயோ இவா போயிட்டாளேன்னு.
அப்போ யுதிஷ்டிரன் சொல்றாரு, எப்படி வருத்தப்படுவோம்னா, நம்ம என்னமோ சாஸ்வதம் மாதிரியும், போனவர் மட்டும்தான் உலகத்தில் போக வேண்டியவருங்கிற மாதிரியும் பண்ணிடுவோம். நமக்கு தெரியாது அடுத்தது நம்மளா கூட இருக்கலாம் என்பது. அதனால அந்த சித்தாந்த ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால், ஏற்படும் வரை நம்ம உபன்யாசம் சொல்லிண்டே இருக்க வேண்டியதுதான், கேட்டுண்டே இருக்க வேண்டியதுதான்.